ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் நீங்கள் ஏதோ ஒரு நொறுக்கப்பட்டதை போல என் ஆவியானவர் காண்பிக்கிறார். ஏதோ வார்த்தையினால் நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? வியாதியினால் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கடன் சுமையினால் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நொறுக்கப்பட்ட இருதயத்தை தேற்றுவார். நம்முடைய ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பேர் இருக்கு பார்த்தீங்களா? சங்கீதம் 147 சங்கீதம் 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் காயத்தை கட்டுகிற தேவன். இந்த உலகம் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்மளே உடைஞ்சு போயிருப்போம். நம்மளே மனம் உடைஞ்சு போயிருக்கும் பொழுது நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சதுனால தான் உனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம காயத்துக்கு மேலே காயத்தை படுத்துகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். எப்போ நேரம் கிடைக்கிற நேரத்தில் இவனை என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமாய் காயப்படுத்தலாம், அதிகமாக வேதனைப்படுத்தலாம். நமக்கு ஆறுதலுக்கு யாராக இருக்கிறார், நமக்கு ஆறுதலாக யாராவது பேசுவார்களா என்று சொன்னால் இந்த உலகத்தில் தேடி போனால் கூட மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் வாழ்க்கையில் ஆறுதல் படுத்துகிற தேவன். இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தை எனக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பாரத்தை எதற்கு தந்தார்? அநேக நொறுக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். நொறுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இருதயத்தை தேற்ற வேண்டும், அவருடைய காயத்தை ஆற்ற வேண்டும். நீ அதற்காக இதை என்ன செய்யணும்? தினமும் கர்த்தருடைய சத்தத்தை பேசு அப்படிங்கிற பாரத்தை எனக்குள்ள ஆண்டவர் தந்தார். அந்த பாரத்தை தந்ததுனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்குகிறேன். இருதயத்தில் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், நொறுங்குண்ட நிலைமையில் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஏதோ ஒரு துக்கத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தையின் காரியமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏமாற்றத்தின் காரியமாக இருக்கலாம். எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, காரியம் கைகூடலையே, ஏமாற்றத்தின் நிலைமையில் இருக்கிறீங்களா? இல்லைன்னா இழப்பின் மத்தியில் காணப்படுகிறீர்களா? அது பணம் இழப்பாக இருக்கலாம், நேசிக்கிறவர்கள் இழப்பை கொடுத்த நிலைமையில் இருக்கலாம், ஏதோ ஒரு இழப்பான காரியம் குடும்பத்தில் நடந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா சில நிராகரிப்பான காரியம் உங்களுக்கு சிலர் நிராகரிக்கலாம், உன்னை அவமதிக்கலாம், உன்னெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் உங்களை நிராகரிக்கிறார்களா? பிள்ளைகளை நிராகரிக்கிறார்களா? இது நிமித்தம் இருதயத்தில் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? எனக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லையே, பணம் இல்லையே, ஆள் பலம் இல்லையே, ஆனால் படிப்பு இருந்தும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறீர்களோ? 38 வருஷம் வியாதிப்பட்டவன் இப்படி தான் கிளங்கினா, இப்படி தான் இருதயம் உடைக்கப்பட்டவனாக இருந்தான். என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லையே, தூதன் கலக்கும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லையே. அப்படி உடைஞ்சு போனவனை பார்த்து தான் தேவனே அவனுக்கு இறங்கி வந்து அவனுடைய வாழ்க்கையில் நீ போய் இறங்க வேண்டியதெல்லாம் இல்லைப்பா, நீ குளத்துக்கு போக வேண்டியதெல்லாம் இல்லை, அந்த பெதஸ்தா குளத்தில் போக வேண்டாம், நீ எழுந்து நட, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ இருதயம் உடைக்கப்பட்டு போயிருக்கிறார், இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில் இருக்கிறார், எழுந்து நட என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் வல்லமை புறப்பட்டது. காயத்தை ஆற்றினார், அற்புதங்களை செய்தார், அவர் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் வாழ்க்கையில் நிராகரிப்பு மாறும். இன்னும் சிலர் பாவ உணர்வினால் உடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படலாம். சில பாவம் அவருடைய இருதயத்தை உடைக்கும். இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேனே, இப்படிப்பட்ட நிலைமையில் நான் செஞ்சிட்டேனே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? கர்த்தர் என்னையெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா? ஏதோ ஒரு காரியம் நீ செஞ்சது நிமித்தம் உனக்குள்ளே உடைந்து போய் செத்த நிலைமையில் காணப்படுகிறார். அதுதான் தாவீது பச்சை பாலிடத்தில் செய்த பாவத்து நிமித்தம் உடைந்து போனான். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்கிறான். ஏதோ ஒரு நிலைமையில் நீ உன் இருதயம் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பார்த்து தான் நொறுக்கப்பட்ட இருதயத்தை நான் தேற்றுவேன், அவருடைய காயங்களை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் காயத்தை கட்டுகிற தேவன். அவர் இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வாருங்கள், அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தின் வேதனைகள் அவருக்கு தெரியும், நீங்கள் போகிற பாதை அவருக்கு தெரியும். உங்களை மறக்காதவர் இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே இருதயம் நொறுக்கப்பட்ட இருதயத்தில் இருக்கிறாங்கப்பா. நீர் அவர்களை குணமாக்குவீர்களாக, அவருடைய காயங்களை கட்டுவீராக. நீரே அற்புதங்களை செய்ய ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.